கதவை பூட்டிக்கொண்டு உள்ளே சென்ற விஷாலி கதவை திறக்கவே இல்லை. ஹம், அழுதா அழுவட்டும். எவ்வளோ திமிரு இவளுக்கு. நானும் பார்க்குறேன், ரொம்பத்தான் பண்றா. நல்லது கூட சொல்ல முடியல. எதுக்கெடுத்தாலும் திமிரு பேச்சு தான் பேசுறா. கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என புலம்பிக் கொண்டு எழுந்து சென்று சமையல் அறையில் இருக்கும் வேலைகளை செய்தான் சரண். இவளுக்கு கை அடிபட்டதுனால இந்த சமையல்கார அம்மா வேற நம்மள வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. சரி, போய் கடையில் ஒரு டீயை குடிச்சிட்டு 2 பஜ்ஜியை சாப்பிட்டு வருவோம் என தானே பேசியபடி கிளம்பினான். விஷாலி கிட்ட சொல்ல முடியாது, கதவை வேற சாத்திக்கிட்டா. சரி, பக்கத்துல தானே, போயிட்டு வருவோம் என்று நினைத்தவன் அவளிடம் சொல்லாமல் வாசல் கதவை சாத்தி விட்டு கிளம்பினான். டீ கடையில் அவன் நண்பர்கள் சிலர் இருக்கவே அவர்களோடு பேசிக்கொண்டு டீயை குடித்தான். என்னதான் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் எண்ணம் முழுக்க விஷாலியை பற்றிதான் இருந்தது. நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நம்ம கிளம்பும்போது அவ வெளியே வரல. அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? கோவத்துல பெரிய முடிவெடுக்கிற அளவுக்கு எந்த விஷயமும் நடக்கல. அப்புறம் ஏன் அவ வெளியே வரல? சரி, என்ன பண்றான்னு வீட்டுக்கு போய் பார்ப்போம் என யோசித்துக் கொண்டே டீ கடையை விட்டு கிளம்பினான். வீட்டிற்கு வந்தவன் ரூமை பார்த்தான். அறை திறந்திருந்தது. உள்ளே விஷாலி இல்லை. டேய் சரண், பதட்டப்படாத, பயப்படாத. எங்கேயும் போயிருக்க மாட்டா. நிதானமா தேடு என்று மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டு வீடு முழுக்க தேடினான். எங்கு தேடியும் விஷாலி இல்லை. சரி, தப்பு தப்பா யோசிக்க வேண்டாம். முதல்ல மாமி வீட்டுக்கு போய் பார்ப்போம் என நினைத்தவன் வண்டி சாவியை எடுக்க ரூமுக்கு சென்றான். அங்கு மெத்தையில் ஒரு கடிதம் இருந்தது. என்ன, லெட்டர் இருக்கு? விஷாலி வச்சிருப்பாளோ? இதுக்கு முன்னாடி வந்தப்ப இதை பார்க்கலையே என்று கூறியவாறு அதை பிரித்து படித்தான். என்னை யாரும் தேட தேவையில்ல, நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்று எழுதியிருந்தது. படித்தவுடன் சற்று அமைதியாகி மெத்தையில் அமர்ந்தான் சரண். அப்பாடா, இவன் மாமி வீட்டுக்கு தான் போயிருக்கா. நல்ல வேளை கோவத்துல எதுவும் பண்ணாம அம்மா வீட்டுக்கு போனாலே, அது வரைக்கும் சந்தோஷம் என நினைத்தான். சரி, மாமிக்கு ஃபோன் பண்ணி அவள் வந்துட்டாளான்னு கேட்போம் என்று ஃபோன் செய்தான். விஷாலியின் அம்மாவும் அவள் வந்து விட்டாள் என்று கூறவே, கோச்சிக்காதீங்க மாமி, நான் சாயங்காலம் வந்து அவளை கூட்டிட்டு போறேன் என்றான். யாரு மேல தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் சரணு. நீ வர வேண்டாம். அவளே அங்க வருவா. இவதான் பிடிவாதக்காரியாச்சே. எதையாச்சும் சொல்லி நான் அவளை அனுப்பி வைக்கிறேன் என்று விஷாலியின் அம்மா கூறவே, சரி என்று கூறி சரண் போனை வைத்தான். ஏண்டி திமிரு பிடிச்சவளே, தினமும் அவன் கூட சண்டை போடுறியா? அவன் எவ்வளோ வருத்தமா பேசுறான் தெரியுமா என்றார் கனகா. அம்மா, அவன் வருத்தமா பேசுறானா? நான் எப்போ போவேன், ஜாலியா இருக்கலான்னு நினைக்கிறான். நான் வந்துட்டேன்னு தெரியும். சமாதானப்படுத்த கூட இங்க அவன் வரல. அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா என்றாள். என்னமோ பண்ணுங்க. புருஷ பொண்டாட்டி சண்டைக்குள்ள நான் வரமாட்டேன். ஒழுங்கா 2 பேரும் சண்டை போடாம சேர்ந்து இருங்க என்றாள் கனகா. விஷாலி அவள் அம்மா பேசும் எதையும் கண்டு கொள்ளாமல் வீட்டில் இருக்கும் தீனியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு டிவியை போட்டுவிட்டு அமர்ந்தாள். அங்கே சரண் வீட்டு வேலையை முடித்துவிட்டு ரூமிற்குள் சென்று மெத்தையில் படுத்தான். இவ என்ன ஈஸியா அம்மா வீட்டுக்கு போயிட்டா? நம்மளை பத்தி நினைப்பாலாம் நினைக்க மாட்டாளா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தான் சரண். இவளை பத்தி யோசிச்சா நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் என்று எண்ணி டிவியை போட்டு பார்த்து கொண்டிருந்தான். இருந்தும் அவனுக்கு விஷாலி நினைப்பாகவே இருந்தது. சரி, ஃபோன் பண்ணி பேசுவோம் என்று நினைத்தவன் ஃபோனை எடுத்தான். ம், இவளுக்கு ஃபோன் பண்ணா திமிரா பேசுவா. நேரடியாக போய் பேசினாதான் சரியா வரும். அங்கே மாமி இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கிளம்பி போவோம் என்று முடிவெடுத்தவன் உடனே கிளம்பினான். வீட்டிலிருந்து விஷாலி வீட்டுக்கு செல்ல 5 நிமிடம்தான் ஆகும் என்பதால் சிறிது நேரத்திலேயே சென்று விட்டான். வீட்டின் கதவு திறந்து இருந்தது. சரண் உள்ளே நுழைந்தான். விஷாலி பாட்டை போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்தாள். வாயை பிளந்து கொண்டு பார்த்தான் சரண். யதார்த்தமாக அவனை பார்த்தாள் விஷாலி. பார்த்தவுடன் கத்தினாள். டேய், நீ இங்க என்ன பண்ற என்றாள். நான் உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். அது இருக்கட்டும், நீ என்னடி புருஷனை விட்டுட்டு வந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க என்றான் சரண். அப்புறம் என்ன, அழுதுகிட்டா இருப்பாங்க? நான் ஜாலியா தான் இருக்கேன் என்றாள். ம், இருப்ப இருப்ப. மாமி எங்க என்றான். அம்மா கோவில் போயிருக்காங்க. உனக்கு என்ன வேணும் இப்போ? எதுக்கு இங்க வந்து தொல்லை பண்ற என்றாள் அவள். உன்னை பார்க்க தாண்டி வந்தேன், வா வீட்டுக்கு போலாம் என்றான். நான் ஏன் வரணும்? உன் இஷ்டத்துக்கு அடிப்ப, நான் உன் கூட வந்து குடும்பம் நடத்தணுமா என்றாள். வேணும்னா நீ திரும்ப அடிச்சுக்கடி, அதுக்காக விட்டுட்டு போயிடாத. என்னால் இருக்க முடியல என்றான். டேய் டேய், ரொம்ப நடிக்காதடா, தாங்க முடியல என்றாள் அவள். ஏய்,
நிஜமா தாண்டி சொல்றேன். நீ வந்து 3 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா நீ இல்லாம இருக்க முடியல. நான் என்ன பண்ணா நீ வருவேன்னு சொல்லு, நான் பண்றேன்" என்றான் அவன். "என் கால்ல விழு, நான் வரேன்" என்றாள் அவள். எதுவும் பேசாமல் உடனே அவள் காலில் விழுந்து, "வா வீட்டுக்கு போலாம்" என்றான் அவன். விஷாலி முழித்தாள். "எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. நான் உனக்கு யாரு? ஆரம்பத்துல எவ்ளோ கோவப்பட்ட. இப்போ கால்ல விழுற. உனக்கு என்னடா வேணும்? எதுக்குடா தேடி தேடி வர?" என்றாள் அவள். "தெரியலடி. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ வா, நம்ம போகலாம்" என்றான். மனமிறங்கி வந்த விஷாலியும், "சரி இரு, அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன்" என்று கூறிவிட்டு கனகாவிடம் ஃபோன் செய்து சொல்லிவிட்டு கிளம்பினாள். "கூப்பிட்டதும் வந்ததுக்கு தேங்க்ஸ்" என்றான் சரண். "பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான் வந்தேன்" என்றாள் அவள். "பாவம் பார்த்தாவது வந்தியே, சந்தோஷம். சரி கையில காயம் எப்படி இருக்கு?" என்றான். "அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கு. அதுக்கென்ன?" என்றாள் விஷாலி. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போதே ஒரே இடி சத்தம். வானம் இருட்டத் தொடங்கிவிட்டது. "என்னடா, வெயில் காலத்துல கூட இப்படி இடி சத்தம் கேக்குது? வானம் வேற இருட்டா இருக்கு" என்றாள் விஷாலி. "ஆமாடி, செம்ம மழை பெய்ய போகுது போல" என்றான் சரண். "அப்போ வாடா, மாடிக்கு போவோம். மேல ரூம் இருக்குல்ல, அங்க உட்காந்துட்டு மழைய வேடிக்கை பார்ப்போம்" என்றாள் விஷாலி. "ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே உனக்கு கை அடிபட்டிருக்கு. இதுல சாரல் பட்டு சளி பிடிச்சி உடம்பு சரியில்லாம போகுது" என்றான் சரண். "ஏய், நீ வரலன்னா போ, நான் போறேன்" என்று குடுகுடுவென ஓடினாள். "ஏய் சரி இருடி, நானும் வரேன்" என்று சொல்லிவிட்டு பின்னால் சரணும் ஓடினான். இருவரும் ரூமுக்குள் சென்று அமர்ந்து கொண்டனர். இருவரும் மாடிக்கு வந்த அடுத்த நொடியே மழை பிச்சு உதறத் தொடங்கிவிட்டது. விஷாலி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மழை அதிகரிக்கவே, "உள்ள வாடி, சாரல் அடிக்குது" என்றான் சரண். "ஏய் போடா" என்று சொல்லிவிட்டு இரு கைகளையும் மழையில் காட்டி தண்ணீரில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தாள். "உள்ள வந்து வேடிக்கை பாருடி" என்று கத்தினான் சரண். அவள் காதில் வாங்காததால் எழுந்து சென்று அப்படியே அவளை தூக்கி வந்து மெத்தையில் போட்டுவிட்டு கதவை சாத்தினான். பின் ஜன்னலை திறந்து, "இப்படியே வேடிக்கை பாரு" என்றான். விஷாலி உறைந்து போய் அமைதியாக இருந்தாள். அவள் அமைதியை கவனித்த சரண் அவளை தூக்கிவிட்டோம் என்பதை பிறகுதான் உணர்ந்தான். "ஏய், சளி பிடிச்சிரும்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தூக்கிட்டேன்டி" என்றான் சரண். "அதுக்கு ஷாக் ஆகலடா. நான் குண்டா இருக்கேன், எப்படி டக்குன்னு தூக்கிட்ட? அதை நினைச்சுதான் அமைதியா இருக்கேன்" என்றாள் விஷாலி. "45 கிலோ தான் இருப்ப, நீ எல்லாம் குண்டாடி" என்று வம்பிழுத்தான் சரண். "போ, நான் வெளியே போறேன்" என்று சொல்லிவிட்டு வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று மழையில் நனைந்தாள். அவள் பின்னால் சென்ற சரணும் மழையில் நனைந்தான். "உன்னால நானும் நனைஞ்சிட்டேன் பாருடி" என்றான் அவன். விஷாலி சிரித்தாள். "என்னடி சிரிக்கிற?" என்று கேட்டுக்கொண்டே அவளை சுவற்றில் தள்ளினான் சரண். இருவருக்கும் இடையில் மூச்சு விடும் தூரம் கூட இல்லை. கண் சிமிட்டாமல் சரணை பார்த்தாள் விஷாலி. சிறிது நெருக்கத்தை அதிகரித்து முத்தமிட அவள் உதடருகில் நெருங்கினான் சரண். பட்டென அவனை தள்ளிவிட்டு சிரித்துக்கொண்டே கீழே ஓடினாள் விஷாலி. ச்சே, என்ன நம்ம இப்படி மாறிட்டோம். டேய் சரணு, என்னடா ஆச்சு உனக்கு? காதலிச்சவளே பொண்டாட்டியா வந்ததும் இப்படி உடனே மாறிட்டியேடா என்று புலம்பியபடி சிரித்துக்கொண்டே அதே இடத்தில் நின்றான். அப்பப்பா, ஒரு நிமிஷம் கூட அவ கண்ணை பார்க்க முடியல. இவ்வளோ நாள் காதல் எல்லாம் போயிடுச்சு, வெறுப்பு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவ மேல வச்ச காதல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. விட்டுடாதடா சரணே. தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அவ கிடைச்சிட்டா. இனிமேல் அவளே விடணும்னு நினைச்சாலும் நீ விடக்கூடாது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். காதல் எல்லாம் வெறுப்பாக மாறி வாழ்க்கையை வெறுத்தவன் அந்த காதல் இன்னும் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறது என்று உணர்ந்து மீண்டும் அவளை காதலிக்கத் தொடங்கினான் சரண். ஏதேதோ தனக்குள் பேசி சிரித்துவிட்டு கீழே சென்றான். விஷாலி ட்ரெஸ்ஸை மாத்திவிட்டு தலையை காய வைத்துக் கொண்டிருந்தாள். எதுவும் நடக்காதது போல விஷாலியை பார்த்தான் சரண். "மாமாவும் வருணும் எப்போ வருவாங்க?" என்றாள் விஷாலி. "இன்னும் 2-3 நாள்ல வந்துருவாங்க. ஏன் கேட்குற?" என்று சரண் கேட்க, "இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது. எதுவும் எனக்கு பிடிக்கல" என்றாள். "ஏய், சும்மா நடிக்காதடி. நீ தான் முதல்ல என்னைய வச்ச கண்ணு வாங்காம பார்த்த" என்றான் அவன். "டேய், நீ ஏன் பக்கத்துல வந்த? அதான் பயத்துல பார்த்தேன்" என்றாள் அவள். "ஏன்டி புழுவுற? பயத்துல பார்க்கறதுக்கும் ரொமான்டிக்கா பார்க்கறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? உண்மையை ஒத்துக்க"
சும்மா சமாளிக்காத என்றான். நான் ஏன் சமாளிக்கணும்? நான் பயத்துல தான் பார்த்தேன் என்றாள் அவள். உடனே அவள் இடுப்பை பிடித்து இழுத்து சுவற்றில் சாய்த்து முத்தமிடுவது போல நெருங்கினான். விஷாலி சரணின் சட்டை காலரை இறுக்கி பிடித்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். ஏய், கண்ண திறடி என்றான் அவன். விஷாலியும் கண்களை திறந்தாள். அவள் இரு கன்னங்களையும் பிடித்துக்கொண்டு கண்மூடாமல் அவளை பார்த்தான். விஷாலி அவன் கண்களை பார்க்க முடியாமல் திணறினாள். இதுதான் பயத்துல பார்க்கறதா என்றான் சரண். எதுவும் பேசாமல் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டாள் விஷாலி. வருணும் சிரித்துக்கொண்டே, சரி சரி கோவப்படாத, நான் எதுவும் கேட்கல, உனக்கா தோணும்போது எதுவாக இருந்தாலும் சொல்லு என்று சொல்லிவிட்டு ட்ரெஸ் மாற்ற சென்றான். ஈரமான உடையை மாற்றிவிட்டு வந்தான். இங்கே பாரு, இனிமே இது மாதிரி என்கிட்ட பேசாத, என் பக்கத்தில் வராத என்றாள் விஷாலி. சரண் சிரித்து கொண்டே, உனக்கும் என்னைய பிடிச்சிருக்குன்னு தெரியும்டி என மனதில் நினைத்து கொண்டே, சரி சரி எதுவும் பேச மாட்டேன், பக்கத்தில் வரமாட்டேன் என்றான். கொஞ்சம் டீ போட்டு தரியா? எனக்கு கொஞ்சம் தும்மல் வருது என்றாள் அவள். இஞ்சி டீ போட்டு தரேன், குடிச்சா சரியாகிரும், இரு வரேன் என்று சமையல் அறைக்கு சென்றான் சரண். 10 நிமிடத்தில் டீ போட்டு கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தான். இதுக்கு தான் மழையில் நனையாதன்னு சொன்னேன், கேட்டியா? இப்போ பாரு, இருமல் தும்மல் எல்லாம் வந்துருச்சு என்றான். ஏ, பேசாம இருடா, இருக்கிற பிரச்சனைல நீ வேற என புலம்பினாள் அவள். டீயை குடித்தும் சரியாகவில்லை அவளுக்கு. உடம்பு சோர்வானது. நிற்க முடியாமல் மெத்தையில் அமர்ந்தாள். சரணும் அவள் கழுத்தில் கை வைத்து பார்த்தான். உடம்பு கொதித்தது. உடனே விஷாலியை பார்த்து முறைத்தான். இதுக்கு தாண்டி சொன்னேன் மழையில நனைய வேண்டான்னு, கேட்டியா? அப்படியே படுத்துரு, நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கிட்டு வரேன் என்றான். விஷாலியும் தலையை ஆட்டினாள். கதவை சாத்திவிட்டு உடனே கிளம்பினான் சரண். விஷாலி போர்வையை கழுத்து வரை போர்த்தி கொண்டு டிவியை போட்டு பார்த்து கொண்டிருந்தாள். சரணும் சிறிது நேரத்திலேயே வந்து விட்டான். கொஞ்சம் சாப்பிட்டு இந்த மாத்திரையை போடு என்றான். விஷாலியும் எழுந்து அமர்ந்தாள். சரண் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டை ஊட்டினான். என்னடி, குளிர் ஜுரம் அடிக்குதா என்றான். ஆமாம், ரொம்ப குளிருது, ஃபேன் கூட ஓடலை, ஆனால் பயங்கரமாக குளிருது என்றாள். மழை இன்னும் விடலை, 12 நாளைக்கு மழை இருக்குதான், மழை விடுற வரைக்கும் உன்னை வெளியே விடவே மாட்டேன் என்றான் சரண். சரி சரி, மாத்திரையை கொடு, தூங்குறேன் என்று அவள் சொல்ல சரணும் அவளுக்கு மாத்திரையை கொடுத்து தூங்க வைத்தான். பாகம் 6 சந்திப்போம். நன்றி.